வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது கணிதம். இன்னைக்கு நாம மேக்ஸ்ல ரொம்ப முக்கியமான பார்ட்டா இருக்கிற பித்தாகரஸ் தியரத்தை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ட்ரையாங்கிள்ல மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். அதில் எந்த ட்ரையாங்கிள்னுடைய ஒரு ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கோ அந்த ட்ரையாங்கிளை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடை hypotenuse side அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் Pythagoras theorem. In a right angled triangle, the square on the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். hypotenuse side நோட ஸ்கொயர் 5 square that is 25. Other two sides 4 square plus 3 square 16 plus 9 which is equal to 25. இப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். First take a right angled triangle BAC where A is equal to 90 degree. A இருந்து ஒரு altitude வரைங்க BCக்கு which is AD. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் BCங்கிறது தான் ஹைப்போட்டென்யூஸ் சைட். ஸோ BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம ஆல்டிடியூட் AD வரைஞ்சதுக்கப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டு சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் தான் பிரியும். One is triangle ADB which is yellow in color and the other one is triangle ADC which is blue in color. இப்போ yellow color triangleல angle Dங்கிறது 90 degree, so ABங்கிறது hypotenuse side. Blue color triangleல angle Dங்கிறது 90 degree, so AC is hypotenuse side. Red color triangleல angle Aங்கிறது 90 degree, so BC is hypotenuse side. ஸோ இந்த ஹைப்போட்டென்யூஸ் சைட் வர மாதிரி இந்த மூணு ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் இந்த தியரமை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிள் BAC அண்ட் ட்ரையாங்கிள் BDA. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் D விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஆங்கிள் Bங்கிறது காமன். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளில் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா AA சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா அதனோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபார் ரெஃபரன்ஸ் யூ கேன் வாட்ச் தட் வீடியோ. வீடியோ லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். சைட் AB by BD is equal to AC by AD is equal to BC by AB. ஸோ இதில் இந்த ரெண்டு ரேஷியோஸை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் பிகாஸ் அது ரெண்டுத்தில் தான் AB இருக்குது. AB into AB is equal to BC into BD. So AB square is equal to BC into BD. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அடுத்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸை கம்பேர் பண்ணுறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் D which is equal to 90 டிகிரி. ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே ஆங்கிள் C is the common angle. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருந்தால் இதனுடைய சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ AB by AD இஸ் ஈக்குவல் டு BC by AC இஸ் ஈக்குவல் டு AC by DC. இதில் இந்த ரெண்டு ரேஷியோஸை நம்ம எடுக்கிறோம் ஏன்னா அது ரெண்டுத்தில் தான் AC இருக்குது. ஸோ AC இன்ட்டு AC இஸ் ஈக்குவல் டு BC இன்ட்டு DC நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC இன்ட்டு DC. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது AB ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC இன்ட்டு BD ப்ளஸ் BC இன்ட்டு DC அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டுத்துலேயுமே BCங்கிறது காமன். ஸோ BCயை வெளியே எடுத்துட்டோம்னா மீதி BD ப்ளஸ் DC. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், BDயையும் DCயையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு BC கிடைக்கும். ஸோ இந்த BD ப்ளஸ் DCக்கு பதிலாக நம்ம BC போட்டுக்கலாம். So BC into BC is equal to BC square. Hence the proof. இதுதான் Pythagoras theorem நோடைய full part. இது ஃபுல்லாக நீங்கள் எழுதும்போது you will get 5 marks. ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி alternate segment தியரத்தை பற்றியும் ஒரு வீடியோ இருக்குது. வீடியோனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching.